எங்களை பிரித்த ஆண்டே அவர்கள் அன்று ஆட்சி செய்தார்கள். 1505 ඉඳන් 1505 இலிருந்து 1948 දක්වා 1948 வரை අවුරුදු 450ක් 450 ஆண்டுகளாக කවුරු විදේශීය බලවතෙක්ගේ யாரோ ஒரு வெளிநாட்டு ஆட்சியாளரின் ආධිපත්‍යයට අපි යටත් වෙලා තිබුණා. அவருடைய ஆதிக்கத்துக்கு கீழே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். 1815 ඉඳන් 1815 இலிருந்து 1948 දක්වා 1948 வரை මුළු මොනිම සුද්ධගේ ආධිපත්‍යයට අපි යටත් වෙලා තිබුණා. முழுமையாக நாங்கள் ஆங்கிலேயர்களின் ஆதிபத்தியத்துக்கு கீழ் இருந்தோம். උතුරු නැගෙනහිර ભેදකින් උතුරු නැගෙනහිර දකුණ ભેදකින් තොරව வடக்கு கிழக்கு தெற்கு என்ற பேதங்களை கடந்து සුද්ධ මුළුමනින්ම අපේ රට යටපත් කරගත්තා. ஆங்கிலேயர் எங்களை முழுமையாக அடிமையாக்கி வைத்திருந்தார். 233ක් 133 ஆண்டுகளாக සුද්ධ 1948 නිදහස දුන්නා. 1948 எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. සුද්ධ අපේ රට බෙදුවා. ஆங்கிலேயர் எங்களை பிரித்தார். ජනතාව අතර සැකේ වැඩි කරා. மக்களுக்கு இடையில் சந்தேகத்தை ஏற்படுத்தினார்கள். රට බාරගත්තු කළු සුද්ධා நாட்டை ஏற்றுக்கொண்ட கருப்பு ஆங்கிலேயர்கள் ඊටත් වඩා වැඩියෙන් අපි බෙදුවා. அதைவிட அதிகமாக எங்களை பிரித்தார்கள். අපිට බැරුණා ජාතික සමගිය නිර්මාණය කරන්න. எங்களால் தேசிய ஒற்றுமையை உருவாக்க முடியாமல் போனது. 1948 නිදහස ලැබලා 1948 சுதந்திரம் கிடைத்த பின்பு 1949 පුරවැසි පනත ගිනෝ 1949 குடியரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது. කඳුකර ජනතාවගේ දේශපාලන අයිතිය අහෝසි කරා. மலையக மக்களின் அரசியல் அதிகாரத்தை பறிப்பதற்காக ඒකට විරුද්ධව அதற்கெதிராக 1949 දී 1949 චෙල්ලනායක මහත්මයා செல்வநாயகம் அவர்கள் තමල්ලරුසු කච්චි ගොඩ නගනවා. தமிழரசு கட்சியை உருவாக்கினார். 1956 දී 1956 භාෂා ප්‍රශ්නයක් ඇති කරගන්නවා. மொழி தொடர்பான பிரச்சனை உருவாக்கப்படுகிறது. 1958 දී 1958 දෙමළ සිංහල කෝලාහලයක් පැන නගිනවා. தமிழ் சிங்கள இனக்கலவரம் உருவாகின்றது. 1958 මැදභාග වෙනකොට 1958 நடுப்பகுதியில் ශ්‍රී අකුරේ කළුතෙල් ගානවා. ஸ்ரீ இலக்கம் கருப்பெண்ணெயினால் பூசப்பட்டது. 1965 වෙනකොට 1965 ඩඩ්ලිගේ බඩේ මසල වඩේ කියලා පෙළපාලියනවා. டட்லி சேனநாயக்கு எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். 1976 දී 1976 වඩුකොඩේ සම්මේලනය තියෙනවා. வட்டுக்கோட்டை சம்மேளனம் நடைபெற்றது. 77 මැතිවරණයේදී 77 தேர்தலின் போது වෙනම රාජ්‍ය සඳහා සූර්යයට ඡන්ද දෙන්න කියලා ඉල්ලනවා. தனி நாட்டிற்காக சூரிய சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளவர். 1981 දී 1981 යාපනයේ පුස්තකාලේ ගිනි තියෙනවා. யாழ் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. 1983 දී 1983 ජූලි කලබල ඇති කරනවා. ஜூலை கலவரம் உருவாக்கப்பட்டது. 1984 වෙනකොට 84 85 ஆகும்போது උතුරේ මරාගෙන මරන බෝම්බකරුවන් හැදෙනවා. வடக்கில் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாகினார்கள். 2009 ஆம் ஆண்டு යුද්ධය අවසන් වෙනවා. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. මුළු නිදහස් කතාවම මොකද්ද? எங்களுடைய முழு சுதந்திர நாட்டின் கதையுமே என்ன? බෙදුණු කතාවක් නෙවෙයිද? நாங்கள் பிரிந்து நிற்கும் ஒரு கதை அல்லவா? ගහගත්තු කතාවක් නෙවෙයිද? நாங்கள் சண்டையிட்டுக் கொண்ட ஒரு கதை அல்லவா? එකිනෙක අතර සැකයෙන් වෛරයෙන් ක්‍රෝධයෙන් බලපු කතාවක් නෙවෙයිද? ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்தேகத்துடன் விரோதத்துடன் குரோதத்துடன் பார்த்த வரலாறு அல்லவா? අර යුද්ධය අවසන් වුණාට පස්සේ මේක විසඳුණාද? யுத்தம் முடிவடைந்த பிறகு இது சரி வந்ததா? 2015 වෙනකොට 2015 ஆகும் பொழுது හොඳ කොත්තු වෙන්න පටන් ගන්නවා. மலட்டுத்தன்மையை உருவாக்கும் கொத்து உருவாகியது. 2018 විතර වෙනකොට 2018 உருவாகும் பொழுது හොඳ ඇඳුම් වෙනවා. மலட்டுத்தன்மை உருவாக்கக்கூடிய ஆடைகள் உருவாகியது. 2019 2019 පාස්කු පහර සිද්ධ වෙනවා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறுகிறது. 2019 මැයි වෙනකොට 2019 மே மாதமாகும் වඳ දුස්තරලෙන්න පටන් ගන්නවා. மலட்டுத்தன்மையை உருவாக்கிய வைத்தியர் உருவாகிறார். මුළු ඉතිහාසෙම ගැටුම්කාරී ඉතිහාසය. எங்களுடைய முழு வரலாறும் சண்டையிடும் ஒரு வரலாறாக மாறியது. අපේ රටේ ප්‍රධාන දේශපාලන ධාරාවන් සියල්ල எங்கள் நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் இரண்டும் ඔවුන්ගේ දේශපාලනයේ අනු அவர்களுடைய அரசியலாக අනේකාට එරෙහි දේශපාලනයේ மற்றவருக்கு எதிரான அரசியலையே செய்தனர். දකුණු සංවිධානය කරන්නේ தெற்கினை அவர்கள் ஒன்றிணைத்தது උතුරට එරෙහිව. வடக்கு எதிராக සිංහල ජනතාව සංවිධානය කරන්නේ சிங்கள மக்களை அவர்கள் ஒன்றிணைத்தது දෙමළ ජනතාවට එරෙහිව. தமிழ் மக்களுக்கு எதிராக දෙමළ ජනතාව සංවිධානය කරන්නේ தமிழ் மக்களை ஒன்றிணைத்தது සිංහල ජනයට එරෙහිව. சிங்கள மக்களுக்கு எதிராக මුස්ලිම් ජනතාව සංවිධානය කරන්නේ முஸ்லிம் மக்களை ஒன்றிணைத்தது සිංහල ජනයට එරෙහිව. சிங்கள மக்களுக்கு எதிராக සිංහල ජනය සංවිධානය කරනවා சிங்கள மக்களை ஒன்றிணைத்தது මුස්ලිම් ජනයට එරෙහිව. முஸ்லிம் மக்களுக்கு எதிராக. ඒ නිසා මේ දේශපාලනය මොකද්ද? ஆகவே இந்த அரசியல் எப்படியாப்படும்? එකිනෙකා කොටවන දේශපාලනය. ஒருவரை ஒருவர் சண்டையிட செய்யும் அரசியல். අනේකාට එරෙහිව ගැටුම් හදන දේශපාලනය. ஒருவரை ஒருவர் குத்திக் கொள்ளக்கூடிய அரசியல். එකිනෙකා අතර සැකේ ක්‍රෝධය වෛරය වැඩි කරන දේශපාලනය. ஒருவருக்கு ஒருவருக்கு இடையில் சந்தேகம் பயம் குரோதத்தினை வளர்க்கக்கூடிய அரசியல். අපේ සීයලයි දේශපාලනය කරේ.
எங்களுடைய எங்களுடைய தாத்தாமார் பாட்டிமார் அதே අපේ செய்தார்கள். අම්මලා තාත්තලා ඒ දේශපාලනය කරේ. எங்களுடைய தாய் தந்தையர் அதே அரசியலை செய்தார்கள். හැබැයි ඒකේ ප්‍රතිඵලය මොකක්ද? ஆனால் அதன் விளைவு என்ன? අපේ සියලා ජාතිවාදී දේශපාලනය කරා. எங்களுடைய பாட்டனர்கள் இதே அரசியலில் ஈடுபட்டனர். අපේ අම්මලා තාත්තලා ජාතිවාදී දේශපාලනය කරා. எங்கள் தாய் தந்தையர் இனவாத அரசியலில் ஈடுபட்டனர். හැබැයි ප්‍රතිඵලය මොකක්ද? அதன் விளைவு என்ன? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்து கொண்டது. මොකද ප්‍රතිඵලය? அதன் விளைவு என்ன? පාර්ලිමේන්තු වටරවුමේ පාර්ලිමේන්තු පිට්ටනිය பாராளுமன்ற மைதானத்தில் හමුදා ස්මාරක ඉදිරිපිට ராணுவ நினைவு சின்னத்திற்கு முன்னால் යුද්ධයට හමුදාවට බැඳලා තමන්ගේ මියගිය දරුවා පිළිබඳව ராணுவத்தில் சேர்ந்து மரணமடைந்த தன்னுடைய மகனை நினைத்து கண்ணீர் சிந்தி ඇඟිල්ල තියන් ඉන්න සිංහල අම්මා ඉන්නවා. அவர் பேரை குறிப்பிட்டு காட்டும் தாய் இருக்கின்றார். சிங்கள தாய் උතුරේ வடக்கில் තමන්ගේ දරුවන්ට මොකක්ද උනේ කියලා தன்னுடைய மகனுக்கு என்ன நடந்தது என்று ඡායාරූපේ තියාගෙන அவருடைய புகைப்படத்தை கையில் ஏந்தி கொண்டு දෙමළ අම්මා ඉන්නවා. தமிழ் தாய் இருக்கின்றார். මොකක්ද අපිට උනේ? என்ன நடந்தது எங்களுக்கு? මොකක්ද අපිට උනේ? எங்களுக்கு என்ன நடந்தது? මේක නැවත ඇති වෙන්න දෙන්න ඕනද? இது மீண்டும் நடக்க நாங்கள் இடமளிக்க போறோமா? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්ත පරම්පරාව. நாங்கள் யுத்தம் செய்து கொண்ட ஒரு பரம்பரை. අපේ පරම්පරාවේ ලේවලින් මේ මහ පොළොව තෙත් වුණා. எங்கள் பரம்பரையின் இரத்தத்தினால் இந்த நிலம் தோய்க்கப்பட்டது. අපේ පරම්පරාවේ දෙමව්පියන් எங்கள் பரம்பரையின் தாய் தந்தையர் හඳුළු ගංගා තරමින් පිරුණා. அவர்கள் கண்ணீர் இங்கு நதியாக பெருக்கெடுத்து ஓடியது. බිරින්දෑවරුන්ට ස්වාමීන් අහිමි වුණා. மனைவிமாருக்கு கணவர்கள் இல்லாமல் போனார்கள். දෙමව්පියන් අහිමි වුණා. குழந்தைகள் பெற்றோர்களை இழந்தனர். දෙමව්පියන්ට දරුවන් අහිමි වුණා. பெற்றோர்கள் குழந்தைகளை இழந்தனர். එකම ඛේද වාචකයක් වුණා. இது ஒரு மாபெரும் அழிவாக மாறியது. කවුද දිනුවේ? யார் இதை வெற்றி பெற்றது? අපි ජයග්‍රාහකයෝ. நாங்கள் வெற்றி பெற்றவர்களா? இல்லை, අපි පරාජිතයි. நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள். අපිට බැරි වුණා. எங்களால் முடியாமல் போனது. අපේ පරම්පරාවට බැරි වුණා. எங்கள் பரம்பரையால் முடியாமல் මේ போனது. ජනතාව අතර සමගිය නිර්මාණය කරන්න. இந்த மக்களுக்கு இடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு. හැබැයි අපේ පරම්පරාව වගකීමක් නැද්ද? ஆனால் எங்களுடைய பரம்பரைக்கு ஒரு கடமை இருக்கின்றது. අපි යුද්ධ කරගත්තු පරම්පරාවක් නම් நாங்கள் யுத்தம் செய்து கொண்ட ஒரு பரம்பரையாக අපේ දරුවන්ට යුද්ධ කරගන්න දිය යුතුද? எங்களுடைய குழந்தைகளுக்கு யுத்தத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. මම අහන්න ඔබෙන් ඒක. நாம் அதையே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். අපේ දරුවන්ට යුද්ධ කර ගැනීම සඳහා පරිසරයක් අපි නිර්මාණය කළ යුතුද? எங்களுடைய குழந்தைகளும் யுத்தம் செய்து கொள்ளும் ஒரு சூழலை நாங்கள் விட்டு வைக்க வேண்டுமா? මේ ජාතිවාදී දේශපාලනය ප්‍රතික්ෂේප කර යුතු නැද්ද? இந்த இனவாத அரசியலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் அல்லவா? මේ ජාතිවාදය අපි පරාද කළ යුතු නැද්ද? இந்த இனவாதத்தை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் அல்லவா? අපි මොකද කරන්න ඕනකම තිබෙන්නේ? நாங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது? අපේ රටේ මේ ජාතිවාදී දේශපාලන සංස්කෘතිය நாங்கள் இந்த இனவாத அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரானவர்கள். පරාද කළ යුතුයි. நாங்கள் இதை தோற்கடிக்க வேண்டும். අවසන් කළ යුතුයි. இதை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ජාතිවාදී දේශපාලන ප්‍රශ්නාර්ථයක් නෙවෙයි. இனவாத அரசியல் என்பது ஒரு கேள்விக்குறி அல்ல. ජාතිවාදී දේශපාලනේ තිතක් තැබිය යුතුයි. நாங்கள் இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். අපි ඔබට ආරාධනා කරන්නේ ඒකට. நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுப்போம் அதற்காக. මේ ජාතිවාදී දේශපාලනේ තිත තියමු අපි. இந்த இனவாத அரசியலுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? අපේ අනාගත පරම්පරාව වෙනුවෙන්. எங்களுடைய எதிர்கால தலைமுறையினருக்காக. ඒ වෙනුවෙන් අපි ලෑස්ති වැඩ කරන්න. அதற்காக நாங்கள் செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறோம்.